ஸோ நம்ம இப்போ சாப்டர் 16ல் இருக்கோம். ஸோ சாப்டர் 16ல் வந்து கன்ஸ்ட்ரக்டரோட இன்ட்ரடக்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி கன்ஸ்ட்ரக்டர் ஒர்க் ஆகுது, கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கோடை ஷேர் பண்ணுறது பிட்வீன் மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ், இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்டரோட செகண்ட் பார்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ டு கன்ஸ்ட்ரக்டர் பிபிடி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து ஒரு கிளாஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அதில் இருக்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நம்ம இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு பேசிக் இனிஷியலைசேஷன் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் காம்ப்ளெக்ஸ் இனிஷியலைசேஷன் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. நம்ம வந்து ஸோ ஸ்பீடு வேல்யூ வந்து சே 100 200 அப்படி இந்த மாதிரி கொடுக்க முடியும். ஆனால் ஸ்பீடோட வேல்யூ வந்து சே இங்கே ஐன்னு இன்னொரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இனிஷியலைசேஷன் பண்ணணுன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பேசிக் இனிஷியலைசேஷன் தான், நீங்கள் இங்கேயே பண்ண முடியும். பட் ஆனால் வந்து சினாரியோ வந்து எப்படி நீங்கள் வச்சுக்கணுன்னா, சரி டேட்டா பேஸ்லேருந்து நான் டேட்டா எடுத்துன்னு வந்து அந்த டேட்டாவை வந்து இந்த ஸ்பீடுக்கு இனிஷியலைஸ் பண்ணோம், அந்த மாதிரி சினாரியோ இருந்ததுன்னா நம்ம அந்த கோடெல்லாம் வந்து இங்கே எழுத முடியாது. இந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா கம்பைலேஷன் எரர் வரும். ஏன்னா வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் இந்த இடத்துல எழுத முடியாது. ஒன்லி கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இல்லை மெத்தட்குள்ளே தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுத முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்லி நீங்கள் டிக்ளரேஷன் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். யூ கேனாட் ரைட் எ ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து இங்கே ஒத்துக்காது. ஸோ அதனால தான் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் இனிஷியலைசேஷனுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் மோர் காம்ப்ளெக்ஸ் இனிஷியலைசேஷன் we should be placing it inside a constructor. So for proper initialization, your class should have a constructor. Constructor is automatically called when your object is getting created. ஸோ நம்ம இதை முன்னாடியே பார்த்துட்டோம். நியூ கீவேர்டு என்ன பண்ணுது, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணி விட்டுரும். யூஸ்வலாக உங்கள் கன்ஸ்ட்ரக்டர் வந்து பப்ளிக்காக தான் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரேராக ப்ரைவேட்டாக இருக்கும். அப்படி ப்ரைவேட்டாக இருந்ததுன்னா அது வந்து பேட்டர்ன், சே நம்ம சிங்கிள்டன் பேட்டர்ன், ஃபேக்ட்ரி பேட்டர்ன்ஸ், அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் வந்து அது ப்ரைவேட்டாக இருக்கும். அப்புறம் constructor will have the same name as your underlying class name and there is no specific return type. So compiler will supply do nothing no argument constructor by default. நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் எழுதவே இல்லைனாலும் கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக வந்து எம்டி கன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாக கன்ஸ்ட்ரக்டர் இப்படி இருக்குது. யூஸ்வலி இட் இஸ் பப்ளிக் அண்ட் இட் வில் ஹாவ் சேம் நேம் ஆஸ் யுவர் அண்டர்லைங் கிளாஸ் நேம். இங்கே வந்து பெராமீட்டர்ஸ் இல்லை, எம்டி கன்ஸ்ட்ரக்டரு. இப்போ இந்த எம்டி கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்ம இங்கே கால் பண்ணுறோம். ஸோ இங்கே கால் பண்ணுறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த எம்டி கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்ம கால் பண்ணுறோம். இதுக்குள்ளே வந்து சிஸ்டம் டாட் பிரிண்டல்னு போட்டோம்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடுச்சு 2 தடவை. ஏன்னா கீழே வந்து நம்ம 2 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைன் நம்பர் 61 அண்ட் 62ல் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 தடவை கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போது இதை நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இல்லை இதை தூக்கிடுறேன் நான் கம்ப்ளீட்டாக. இப்போ நான் கன்ஸ்ட்ரக்டரே டிஃபைன் பண்ணல, ஆனாலும் வந்து இந்த லைனில் வந்து எரர் சொல்லவில்லை. ஸோ இந்த லைனில் வந்து எரர் சொல்லவில்லை. ஸோ இதை தான் வந்து நம்ம இங்கே பார்த்தோம். நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரே க்ரியேட் பண்ணலனாலும் கம்பைலர் வில் சப்ளை a do nothing no argument constructor by default. So by default a compiler will supply do nothing no argument constructor. நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்டர் சப்ளை பண்ணலாம், க்ரியேட் பண்ணலனாலும் இந்த கோடு கம்பைல் ஆகும்போது கம்பைலர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு எம்டி கன்ஸ்ட்ரக்டரை உங்கள் பைட் கோடில் போட்டுரும். ரைட், ஸோ அதுதான் வந்து கம்பைலரோட பிஹேவியர். ஓகே, ஸோ இப்போ வந்து மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ we can provide multiple constructors. இந்த மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணும்போது ஓவர்லோடிங் ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ எய்தர் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஆர் டைப் ஆஃப் பேராமீட்டர்ஸ் ஹேஸ் டு பி டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம வந்து இப்போது 3 கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து எம்டி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ நான் இங்கே போட்டுறேன் எம்டி கன்ஸ்ட்ரக்டர்னு. அதுக்கப்புறம் ஒரு ஆர்குமெண்டட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம பாஸ் பண்ணலாம்.
ரைட். ஸோ இங்கே வந்து ரெண்டு டபுள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம், இங்கே சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து எம்டி கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸோ இது வந்து 1 ஆர்க் கன்ஸ்ட்ரக்டர்னு மாற்றிடலாம் சிஸ்டம் டாட் பிரிண்டலன். இது வந்து 2 ஆர்க் கன்ஸ்ட்ரக்டர்னு மாற்றியாச்சு. ரைட். ஸோ இப்போ நீங்கள் வந்து எந்த கன்ஸ்ட்ரக்டர் வேணால் நீங்கள் கால் பண்ண முடியும். இப்போ நம்ம இப்போதைக்கு நம்ம எம்டி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டரும் கால் பண்ணலாம், இந்த கன்ஸ்ட்ரக்டரும் நம்ம கால் பண்ணலாம். ஸோ எனி கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் கால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கால் பண்ணுவீங்க. இப்போது அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிங்கன்னா அந்த கரஸ்பாண்டிங் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். நம்ம வந்து இந்த 3வது கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணலாம், அப்புறம் இந்த 2வது கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணலாம், எம்டி கன்ஸ்ட்ரக்டரை விட்டுடலாம். ஸோ ஸ்பீடும் மாடலும் நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ இங்கே பாஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பீடு வந்து 100, இங்கே வந்து ஸ்பீடு 100, மாடல் ஆடி. ஸோ இப்போ வந்து நம்ம 2வது கன்ஸ்ட்ரக்டரையும் 3வது கன்ஸ்ட்ரக்டரையும் நம்ம வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து இங்கே கால் ஆகிருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம், அதோட சிஸ்டம் டாட் பிரிண்டில் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 1 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிடுச்சு, 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகிடுச்சு. ஓகே, வெல் அண்ட் குட். அடுத்த கான்செப்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்த கான்செப்ட் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், ஷேரிங் கோட் பிட்வீன் கன்ஸ்ட்ரக்டர். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு நிறைய இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் பண்ண முடியும், ஃபஸ்ட் கான்செப்ட். செகண்ட் கான்செப்ட் வந்து எப்படி வந்து இந்த ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டரில் கோடை ஷேர் பண்ணுறது. ஸோ இந்த கோடை ஷேர் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்னா, கவனமாக கவனிங்க. இப்போ வந்து மல்டிபிள் கன்ஸ்ட்ரக்டர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் கோடு நான் இந்த கன்ஸ்ட்ரக்டரில் எழுதுகிறேன். ஸோ அந்த கைண்ட் ஆஃப் கோடு நான் எழுதுகிறேன், ஆனால் யூசர் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை தான் கால் பண்ணுறாரு ஆல்வேஸ். ஸோ 2 ஆர்குமெண்ட் உள்ள கன்ஸ்ட்ரக்டரை யூசர் கால் பண்ணுறாரு, ஆனால் ஒரு ஆர்குமெண்ட் உள்ள கன்ஸ்ட்ரக்டரில் நான் ஒரு கைண்ட் ஆஃப் கோடு எழுதுகிறேன். ஸோ தர் ஷுட் பி அ வே இன் விச் ஐ கால் தி 1 ஆர்குமெண்டட் கன்ஸ்ட்ரக்டர் ஃப்ரம் திஸ் 2 ஆர்குமெண்டட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் வே இருக்கணும். ஸோ இந்த கோடெல்லாம் நான் மறுபடியும் எல்லா கன்ஸ்ட்ரக்டர்லேயும் காப்பி பண்ணி போட முடியாது. ஸோ நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே நான் ஒரு கோடு எழுதுனேன்னா அதை இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து கால் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபெசிலிட்டி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரீயூசபிலிட்டி வரும். இல்லைனா நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் எழுதின கோடை இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரில் நீங்கள் வந்து திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணணும். ரைட். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வர வேணாம். நமக்கு அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த திஸ்ன்ற கீவேர்டு, திஸ்ன்ற மெத்தட் காலை வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, கீழே லெட்ஸ் கால் எ நியூ கன்ஸ்ட்ரக்டர் லைக் இந்த 3rd கன்ஸ்ட்ரக்டரை மட்டும் நம்ம கால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரை நம்ம தூக்கிடலாம். ரைட். இது வந்து எம்டியாக இருக்கட்டும், ஆர் இதை கம்ப்ளீட்டாக நம்ம கமெண்ட்டே பண்ணிடலாம். இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன். ரைட். ஸோ இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் முடிஞ்சோடனே அன்கமெண்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இல்லைனா சிஸ்டம் டாட் பிரிண்டலன் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டரை நான் கால் பண்ணுறேன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து நம்ம 1 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி வேணும். ஸோ அதுக்கு தான் இந்த திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீடை பாஸ் பண்ணிடுவோம். அங்கேருந்து நம்ம எம்டி கன்ஸ்ட்ரக்டரை பாஸ் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி வேணும். திஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கேருந்து உங்களோட எம்டி கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஸோ எந்த கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து எந்த கன்ஸ்ட்ரக்டர் வேணால் நீங்கள் கால் பண்ணலாம். இங்கே சும்மா எம்டி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களோட எம்டி கன்ஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ரைட். ஒரு கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர்லேருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கால் ஆகும். இப்போ நீங்கள் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டரை தான் நீங்கள் கீழே கால் பண்ணியிருக்கீங்க. லைன் நம்பர் 20ல் இருக்க கன்ஸ்ட்ரக்டரை தான் நம்ம லைன் நம்பர் 73ல் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். 2 ஆர்குமெண்ட் இருக்கா, மீதியெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது நம்ம ஃபஸ்ட் லைனே வந்து ஒரு ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறோம். அந்த ஒரு ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இது. ஸோ இங்கே வந்தோடனே ஃபஸ்ட் லைன்லேயே வந்து நம்ம எம்டி கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறோம். ஸோ எம்டி கன்ஸ்ட்ரக்டர் பிரிண்ட் ஆகும், இது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இங்கே வரும், இது எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இங்கே வரும், இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் வரணும், அதுக்கப்புறம் 1 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வரணும், அதுக்கப்புறம் 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு.
ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேருந்தே இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை நம்மளால் கால் பண்ண முடியும். ஸோ இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் பண்ண முடியும், ஓவர்லோடட் கன்ஸ்ட்ரக்டரை நம்ம இந்த மாதிரி கால் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ரூல் என்னென்னா, கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேருந்து இன்னொரு கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னா திஸ்ஸை வச்சு அது வந்து ஃபஸ்ட் லைன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கணும். இது வந்து 2வது லைன்லேயோ 3வது லைன்லேயோ நீங்கள் போடக்கூடாது, முதல் லைனில் தான் நீங்கள் போடணும். ஏன் நீங்கள் முதல் லைனில் போடணும் அப்படின்ற டீட்டெயிலை இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டரில் நீங்கள் படிப்பீங்க. அதே 2வது லைனில் போட்டால் என்ன நடக்கும், போடவே முடியாது, நீங்கள் போட்டிங்கனாலும் கம்பைலேஷன் எரர் வந்துடும். ஏன் வந்து அதை முதல் லைனில் போடணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டரில் வந்து லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் கால் இன்சைட் அ கன்ஸ்ட்ரக்டர் ஷுட் பி பிளேஸ்டு இன் தி ஃபர்ஸ்ட் லைன். 2வது லைனில் நீங்கள் போட முடியாது. ரைட். கார்பேஜ் கலெக்ஷன் இதை பற்றி நம்ம ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். எந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக ஹீப்லேருந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கு கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பின்னாடி 2-3 சாப்டர்ஸில் நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுக்கு அல்காரிதம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபைனலைஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இதை பற்றி நம்ம லேட்டராக படிக்கலாம், இப்போ நம்ம படிக்க வேணாம். java.lang.object அப்படின்னு ஒரு கிளாஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம் java.lang பேக்கேஜில். அப்போ வந்து இந்த ஃபைனலைஸ்ன்ற மெத்தடை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஓகே, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்த சாப்டர் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸை பற்றி நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த சாப்டர் இதோடு முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.